पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மேதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஹரி ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 5th சாப்டர் கர்ம சந்நியாச யோகம். அதோட அவதாரிக்கா பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த அவதாரிக்கா பாஷ்யத்தில் பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இந்த அவதாரிக்கா அப்படின்னா, கடந்து போன ஸ்லோகங்கள் 4th சாப்டரில் 18 என்ன பண்ணியிருக்கோம், 42 வரைக்கும் எதெல்லாம் போச்சோ அதெல்லாம் ஆச்சாரியார் எடுத்து என்ன பார்த்துருக்கோன்னு சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி இந்த அத்தியாயத்தில் 5வது அத்தியாயத்தில் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி கேட்குறான் அப்படின்னா, ஏ கிருஷ்ணா, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விதமான விஷயங்களை எங்களை பண்ண சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ச்சா லாப சந்துஷ்டக அப்படின்னு சந்நியாசத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப புகழ்ந்து வேற சொல்கிறேன். அப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா, அர்ஜுனன் கேட்குறான், இப்போ நான் கர்மயோகத்தை பண்ணணுமா, இல்லை பார்த்தீங்க அப்படின்னா கர்மத்தை சந்நியாசம் பண்ணிட்டு தியாகம் பண்ணிட்டு பேசாமல் உட்காரணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறான். எனக்கு இந்த 2த்துல ஏதாவது ஒன்றை நிச்சயம் பண்ணி எனக்கு சொல்லு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு, ஆச்சாரியோட பாஷ்யம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொன்றா லேயராக பிரித்து எடுக்க போகிறோம். என்ன லேயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் பாட்டம் நேற்று நம்ம முடித்தோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சந்நியாசம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன தேவை அப்படின்னா, ஒரு நான் கர்த்தா அப்படின்ற எண்ணம் இருக்கணும். நான் கர்த்தா அப்படி எண்ணத்தோடு தான் பார்த்தீங்கன்னா சந்நியாசம் செய்யப்படும். அந்த சந்நியாசம் எத்தனை வெரைட்டியாக இருக்கும் அப்படின்னா 2 வெரைட்டியாக பார்த்தீங்கன்னா சந்நியாசம் இருக்கும். அஜ்ஞானிகளால் செய்யக்கூடிய சந்நியாசம். நம்ம அஜ்ஞானியாக தானே இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துக்கிட்டு என்னால் பார்த்தீங்கன்னா சிரவணம் பண்ண முடியல சுவாமி, அதனால் நான் சந்நியாசம் பண்ணிக்கிட்டு உங்கள் பக்கத்திலேயே இருந்துக்கிட்டு சிரவணம் பண்ணுறேன் அப்படின்னு யாராவது சிரவணம் பண்ணுறதுக்காக சந்நியாசம் எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஆனால் அஜ்ஞானம் இருக்கா? ஆமாம், அஜ்ஞானம் இருக்குது, நான் கர்த்தா அப்படின்ற எண்ணத்தோட சிரவணத்துக்காக சந்நியாசம் பண்ணினா அதுக்கு பேர் என்ன பேர்? விவிதிஷா சந்நியாசம். இது ஃபுல்லாக கீதா ஃபுல்லாக இது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிரவணம் பண்ணியாச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2005 பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆச்சாரியர்கிட்ட பிரஸ்தானத்தையும் கம்ப்ளீட்டாக முடித்தேன். அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு மௌனமாக போனேன், உத்தரகாசியில் போய் உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஒயிட் ட்ரெஸ்ஸில் நான் என்ன பண்ண குடுமி வச்சுருக்கேன், பூநூல் போட்டிருக்கேன். இப்போ மதில் மேல் பூனைன்னு சொல்லுவோம். அதை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் மேரேஜ் பண்ணிக்கவும் சாய்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை சந்நியாசம் எடுத்துறதுக்கும் சாய்ஸ் இருக்குது. அந்த சமயத்தில் 2005 மௌனமாக போய் உத்தரகாசியில் உட்காந்து நல்லா மாண்டூக்கியத்தை எடுத்து நல்லா மனனம் பண்ணேன். நல்லா மனனம் பண்ணதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனி கிரகஸ்தாசிரமம் போகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், சிரவணம் பண்ணியாச்சு. நல்லா கொஞ்சம் பலம் இருந்ததுனால என்னோட சுவாமிகிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு சந்நியாசம் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ பார்க்கலாம் சுவாமி, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் நர்மதா பரிக்கிரமம் பண்ணிட்டு வந்தோன்னே என்னோட குருநாதரை பார்த்தேன். அவர் பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்தார், வாங்கிக்கிட்டேன். இப்போ சிரவணத்துக்கு பிறகு நான் என்ன பண்ணியிருக்கேன், நிச்சயம் பண்ணிட்டு இனி பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துக்கு போகிறதுனால மோட்சம் கிடைக்காது, எனக்கு மனனமும் நிதித்தியாசனமும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்நியாசம் எடுக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா வித்வத் சந்நியாசம். எதுக்காக? சில சமயம் மனன நிதித்தியாசனத்துக்காக இருக்கலாம் என்ன மாதிரி, இல்லை அப்படின்னா யாக்ஞவல்யர் மாதிரி என்ன பண்ணலாம், மனனத்தையும் நல்லா பண்ணிட்டு நிதித்தியாசனத்துக்காக பார்த்தீங்கன்னா எடுக்கிற சந்நியாசம். அப்போது நிதித்தியாசனத்துக்காக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்நியாசம் எடுத்துக்கிட்டா அதுக்கு பேர் வித்வத் சந்நியாசம். அப்போ சிரவணம் பண்ணுறதுக்காக எடுத்தா விவிதிஷா, மனன நிதித்தியாசனம் பண்ணுறதுக்காக எடுத்தா அதுக்கு பேர் வித்வத் சந்நியாசம்.
இந்த ரெண்டுமே இப்போ நான் எடுக்கும் போதும் எனக்கு என்ன இருந்துச்சு, அப்போ நான் சிரவணம் பண்ணதுக்கு பிறகு கூட எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் கர்த்தா. அப்போ விவிதிஷா சந்நியாசமும் கர்த்திருவத்தோடு தான் எடுக்கப்படுது. வித்வத் சந்நியாசமும் கூட பார்த்தீங்கன்னா கர்த்திருவத்தோடு தான் எடுக்கப்படுது. இதே பார்த்தீங்கன்னா ரமண பகவான்கிட்ட பார்த்தீங்கன்னா சிருங்கேரி மடத்தில் வந்து கேட்டாங்க, கொஞ்சம் பேர் கேட்டாங்க சந்நியாசம் எடுத்துங்க, சிருங்கேரி மடத்துலேருந்து சந்நியாசம் எடுத்துங்க அப்படின்னு. பகவான் சொல்லிட்டாரு எனக்கு சந்நியாசம் அவசியமில்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் சுவாமி அப்படின்னா, அவர் மாதிரி மகாத்தியாகி யாரு? 16 வயசுலேயே எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணிட்டார், பூநூல் யஜ்யோபவீதம் எல்லாத்தையும் சோட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு அவதூத அவஸ்தையில் இதில் உட்கார்ந்துட்டார். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அடைய வேண்டியது என்னவோ அதை அடைஞ்சாச்சு. என்ன அடையணும்? ஞான நிஷ்டா. சந்நியாசத்தினால அடைய வேண்டிய நிஷ்டையை பார்த்தீங்கன்னா அவர் பிராப்தி பண்ணியாச்சு. பிராப்தி பண்ணதுக்கு பிறகு திரும்ப ஏதாவது சந்நியாசம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்நியாசம் தேவையில்லை. அப்போ நிஷ்டையை அடைஞ்சவனுக்கு சந்நியாசம் தேவையில்லை. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ யாருக்கு தேவை? நிஷ்டையை அடையறதுக்காக சந்நியாசம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சிரவணம் பண்ணுறதுக்காக சந்நியாசம் பண்ணிக்கலாம். இந்த 2 கேட்டகரி தான் வருது. அப்போது ரமணர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆத்மாவை அறிந்து நிஷ்டையை அடைந்தவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சந்நியாசம் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அவங்க அவதூத அவஸ்தையிலையோ இல்லை அத்தியாசிரமின்னு அவங்கள சொல்கிறோம், அத்தியாசிரமியாவே இருந்துட்டு போயிடுவாங்க. எந்த பர்பஸும் இல்லை. பெரியவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க அது மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆச்சாரியார் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொன்றா பேச ஆரம்பிக்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் கேட்குறான், நேற்று பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கேட்குறான், அஜ்ஞானி பார்த்தீங்க அப்படின்னா, அஜ்ஞானினா என்ன அர்த்தம்? ஆத்மாவை அறியாதவன்ட்டையும் நான் கர்த்தா அப்படின்ற எண்ணம் இருக்கிறவனும் சந்நியாசம் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி சாஸ்திரம் படித்தவங்களும் சந்நியாசம் பண்ணிக்கலாம். 2 பேர்த்திட்டையும் சந்நியாசம் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நான் கர்த்தா என்ற எண்ணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடித்தோன்னே ஆச்சாரியார் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறார். 4வது பேஜில் கீழே இருக்கு பாரு. ஏவம் மன்வானஸ்ய அர்ஜுனஸ்ய. இந்த விதமாக அர்ஜுனன் நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? நீங்கள் ஞானி புருஷர் மட்டும் இதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்றுமே தெரியாத உள்ள என்ட்ராகிறவனுக்கும் மோட்ச மார்க்கத்தில் என்ட்ராகிறவனும் கூட என்ன பண்ணலாம், சந்நியாசம் பண்ணலாம். இந்த உலகத்தில் இருக்கு. அதனால் அர்ஜுனஸ்ய கர்ம அனுஷ்டான கர்ம சந்நியாசயோகோ. கர்ம அனுஷ்டானமும் கர்ம சந்நியாசமும் அவித்வத் புருஷ கர்த்திருக்கத்துவம் அபி. அஜ்ஞானி அவித்வத் புருஷ கர்த்திருக்கோம் என்னது? அஜ்ஞானியாக இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா கர்ம அனுஷ்டானம் பண்ணலாம், கர்ம சந்நியாசமும் பண்ணலாம். நான் ரிஷிகேஷ் போகிறதுக்கு முன்னாடி சிரவணம் பண்ணலை. அப்போ எனக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு குருநாதர்கிட்ட போய் சந்நியாசம் பண்ணிக்கிட்டு சிரவணம் பண்ணலாம், அல்லது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு, கர்மயோகத்திலேயே எங்கேயாவது பண்ணிட்டு இருந்துட்டோம். 2 சாய்ஸ். அப்போ யாருக்கு? அஜ்ஞானியாக இருக்கிறவனுக்கு. அப்படி அஸ்தி இது பூர்வோக்தேன பிரகாரேன, முன்னாடி சொல்லப்பட்ட முறைப்படி தயோகோ பரஸ்பர விரோதம். சரி, 2த்தையும் பண்ண முடியுமா? கர்ம சந்நியாசத்தை பண்ணிட்டு கர்ம யோகத்தை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கர்ம சந்நியாசம்ன்றது பார்த்தீங்கன்னா நிற்கிற மாதிரி, கர்மயோகம்ன்றது என்னது? ஓடுற மாதிரி. 2ம் பரஸ்பரம் விரோதம். அப்படினால அந்நியத்தரஸ்ய கர்த்தவியத்தே பிராப்தி. இந்த 2த்துல அஜ்ஞானியாக இருக்கிறவன் என்ன பண்ணணும்? ஏதாவது ஒன்றுத்தை தான் பண்ணிக்க முடியும். அஜ்ஞானியாக இருந்துட்டு ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா ஒன்று கர்ம சந்நியாசம் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கர்மயோக அனுஷ்டானத்தில் இருக்கலாம். இது பிராப்தி ஆகும்போது அப்போ சாய்ஸ் நமக்கு முன்னாடி நிற்கிது. நிற்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா பிரசஸ்ய தரம் ச கர்த்தவியம் ந இதரத்தி. எது பெஸ்ட்டு கேள்வி வருது. நான் சந்நியாசம் பண்ணிக்கணுமா, இல்லை பார்த்தீங்கன்னா நான் கர்மயோகம் பண்ணட்டுமா, எது சிறந்தது, பிரசஸ்ய தரம் ரொம்ப ஸ்துதிக்கு உகந்தது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா ந இதரத்து. மற்றது பார்த்தீங்க அப்படின்னா பெருசு இல்லை, அது பார்த்தீங்கன்னா கீழானது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா பிரசஸ்ய தர விவிதிஷயா
பிரஷ்னோ ந அனுப்பப்பன்னக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்றது ந அனுப்பப்பன்னக இதி ந, ஒரு ந முன்னாடி இருக்கு, அதை தூக்கி இங்கே போட்டுக்கணும். இப்போ அனுப்பப்பன்னக இதி ந அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக கேட்குறவனோட மனநிலையிலேருந்து, கேட்குறவனோட அபிப்பிராயத்திலேருந்து இது கரெக்டாக தான் இருக்கும். யாரோ ஒருத்தர் வர என்கிட்ட வந்தார். நான் ஏற்கனவே போன முறையே சொல்லியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள், ஈரோட்டிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் வந்தார். வயசு வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசு, அவருக்கு 44 வயசு. 44 வயசில் வரும்போது அவர் ஒரு செல்ஃபோன் சர்வீஸ் ஷாப் வச்சுருந்தார். ஷோரூம் ப்ளஸ் சர்வீஸ் நல்லா போயிட்டுருக்கு. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒய்ஃபுக்கு வந்து ஏஜ் என்ன அப்படின்னா 36 வயசு எவ்வளோ, 37 வயசு எவ்வளோ. அப்போ அந்த குழந்தைக்கு எத்தனை வயசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 வயசு 15 வயசு இருக்குது. 10th முடிச்சு 11th போயிருக்கு. பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பையன் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்கிட்ட நேராக வந்து, சுவாமி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசம் எடுத்துக்க போகிறேன், நீங்கள் எனக்கு சன்னியாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இல்லை ஜி நீங்கள் இப்போ பண்ணுறது தப்பு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகஸ்தாசிரமத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கே கமிட்மெண்ட் என்னன்னு இருக்குன்னு பார்க்கணும். அவர் வந்து அந்த ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசம் பண்ணிக்கிட்டாருன்னா, அவர் என் கூட இருந்துக்கிட்டு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இந்த சன்னியாச மார்க்கத்தை லீட் பண்ண முடியுமானா லீட் பண்ண முடியாது. நான் பார்த்துட்டேன். அவர்கிட்ட கொஞ்சம் சஞ்சலம் இருந்துச்சு. எதுக்காக சன்னியாசம் எடுக்கிறோன்னு ஒரு கிளாரிட்டி இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சன்னியாசம் எடுக்காதீங்க ஜி, என்ன பண்ணுங்க வீட்டுக்கு போங்க, என்ன பண்ணுங்க சாதன அனுஷ்டானத்தை கர்மயோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் பண்ணுங்க அப்படின்னு. என் மேலே அவருக்கு ரொம்ப கோபம். என்ன கோபம் அப்படின்னா, நான் சன்னியாசத்துக்காக வந்திருக்கேன், எனக்கு சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசம் கொடுக்காம பேக் டு பெவிலியன் நீ வீட்டுக்கு போ அப்படின்றாரு அப்படின்னு. எனக்கு நல்லா தெரியும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வேணும். 36 வயசுன்றது எவ்வளோ டேஞ்சரான ஏஜ் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15-16 வயசு பொண்ணு, யோசிச்சு பாருங்க. வேலை இல்லை அப்படின்னா பயிரை மற்றவங்க மேய்ச்சிட்டு போயிடும் மாடெல்லாம். ரொம்ப லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா பையனோட லைஃபும் பொண்ணோட லைஃபும் எக்கு தப்பாக போயிடும். அப்போ இவர் அந்த இடத்துல இருக்க வேண்டிய காலம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி பையனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாப் கிடச்சிச்சோ, ஏன்பா அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாவியை எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு இவர் வந்திருக்கலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட கோவப்பட்ட அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜி இப்போ தான் நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க, இது அடுத்த வருஷம் உங்களுக்கு இதே மனநிலை இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்னியாசம் கொடுக்குறேன். ஒரு வருஷம் பாருங்கள் இந்த வைராக்கியம் இருக்கா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு. ஒரு வருஷம் கழித்து ஆளை பார்த்தா வரவே இல்லை. 2 வருஷம் ஆச்சு, ஆளை பார்த்தா வரவே இல்லை. ஒரு 3ஆவது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்க்க வந்தோன்னே, சுவாமி நீங்கள் சொன்னது தான் சுவாமி சரி, என்ன அப்படின்னா நான் இருக்கணும் சுவாமி, எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கணும் சுவாமி, அம்மா வயசானவங்க, அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கணும். மருமகளுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப வார் போயிட்டுருக்கு உள்ள வீட்டுக்குள்ளார. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னா அம்மாவுக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துடும். அம்மா என்ன பண்ணுவாங்க, மருமகளோட கீழே இருக்க மாட்டாங்க, அப்போ அவங்களுக்கு நிர்கதியாக போயிடுவாங்க. அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது தான் சரி அப்படின்னு அங்கே இருந்துட்டேன். இப்படிதான் வைராக்கியம் என்ன ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தாலையும் சன்னியாசம் எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க. இது நடந்து 10 வருஷம் ஆச்சு. அவர் இதுக்கப்புறம் வரவே இல்லை, அவ்வளோதான். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு என்ன ப்ரிஸ்கிரைப் அப்படின்னா கர்மயோகத்தை பண்ணுறது தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படுது. அப்போ ஆச்சாரியர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எது சிறந்தது அப்படின்னு சொல்கிறத என்னென்னு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவரோட அபிப்பிராயத்திலேருந்து ஒரு புத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜங்ஷன் பாயிண்டில் நின்றுக்கிட்டு யோசிக்கும், என்ன பண்ணணும், லெஃப்ட் எடுக்கிறதா இல்லை ரைட் எடுக்கிறதா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு யோசனை வரும். குருநாதராக இருக்கவங்க தான் என்ன பண்ணணும், கரெக்டாக நாடி பிடிச்சி பார்த்து இவரோட வைராக்கியம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்து ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். அதுதான் ஆச்சாரியார் இங்கே பண்ண போகிறார். அப்போ அவன் கேள்வி கேட்டது வந்து பொருத்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக பொருத்தம் தான். அக்ஞானியாக இருக்கிறவனுக்கு இந்த கேள்வி பொருத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி சுவாமி சொல்கிறீங்க பொருத்தம்னு அப்படின்னா ஆச்சாரியர் சொல்கிறார்,
பிரதிவச்சன வாக்கியார்த்த நிரூபணேன அப்படி பிரஷ்டுகு அபிப்பிராய ஏவம் ஏவ இது கம்யது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே இது யாரோட அபிப்பிராயம் அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றார் பிரதிவச்சன வாக்கியார்த்த நிரூபணேன. கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா பதில் சொல்றார். அதுக்கப்புறம் அது எதை வச்சு இது பண்ணார் அப்படின்னா கேள்வி கேட்டவன் அர்ஜுனன். அர்ஜுனனோட கேள்வியை வச்சுக்கிட்டு கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார், பதில் சொன்னார். அது மட்டும் இல்லை, பதில் சொல்லி முடிக்கல. அவர் என்ன பண்றார் அப்படின்னா என்ன பதில் சொன்னாரோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்றார், நிரூபணம் பண்றார். அப்போ பிரதிவச்சன பதில் சொல்றது, அதுக்கப்புறம் வாக்கியார்த்த நிரூபணேன அந்த பதிலில் பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை பார்த்தீங்கன்னா இந்த அபிப்பிராயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது மூலமாக கேள்வி கேட்டவனோட அபிப்பிராயம் இதுதான் அப்படின்னு ஆச்சாரியர்கிட்ட பதிலில் இருந்து நமக்கு அறியப்படுறதா இருக்கின்றது. அப்போ இவ்வளோதான் விஷயம். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வரைக்கும் நிறைய சாஸ்திரார்த்தத்தில் என்ன வந்துச்சு அப்படின்னா ஒன்று புரிஞ்சுங்க. அஜ்ஞானிக்கு பார்த்தீங்கன்னா 2 பாசிபிள் இருக்குது. என்ன பண்ணலாம், சந்நியாசம் பண்ணிக்கலாம், கர்மயோகம் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் கேட்டான். இதே பார்த்தீங்கன்னா என்னோட ஆச்சாரியர்கிட்ட நான் போகிறேன். நான் இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாஸ்திரமாக என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இருக்க நவீன சந்நியாசத்தெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா மோட்சத்துக்கு போக முடியாது. பாருங்கள், அர்ஜுனனுக்கு ஒரு பதில், என்கிட்ட வந்தவருக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன், பேக் டு பெவிலியன், வீட்டுக்கு போ அப்படின்னு. இதே பார்த்தீங்கன்னா முதல் வேலை நான் 2000 பார்த்தீங்கன்னா 1998 ரிஷிகேஷ் போகணுன்னு நான் நினச்சிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இமீடியட்டாக சன்னியாசம் கொடுத்துருவாங்க அப்படின்னு. என்னோடய குருநாதர்கிட்ட சன்னியாசம் எடுக்கிறதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க, லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க யார் யாருக்கு சன்னியாசம் கொடுக்கலாம் அப்படின்னு. உடனே நானும் அப்போ சின்ன பையன், அப்போ சின்ன பையனாக இருக்கும்போது 21 வயசு, ஒவ்வொரு விவரமும் தெரியாது. நான் சொல்லிட்டேன், நான் தான் விட்டுட்டு வந்துட்டேனே, அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு சன்னியாசம் கொடுத்துருங்க சாமி, என்னோடய பேர் எழுதிங்க அப்படி. இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே போகும் தெரியுங்களா. அப்போ பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, சும்மா போ, வெளியே போ, பெரியவங்க பேசிகிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன வேலை சொல்லுவோமா. இதே மாதிரி தான் என்னோடய ஆச்சாரியார்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், போய் பார்த்தீங்கன்னா சாமி என் பேர் எழுதிங்க சாமி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்த பாருங்கள். கோவமாயிட்டு என்னோட சாமி என்ன பண்ணாங்க, சூப்பரா சரி சார் அப்படின்னு, இங்கேருந்து போ, இங்கே பக்கமே வரக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது, போ அப்படின்ட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா மனசெல்லாம் ஹர்ட் ஆகி என்ன ஆகிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசெல்லாம் அப்படியே சூமி போச்சு. ஐயோ, சாமிகிட்ட சன்னியாசம் கேட்டால் அவர் என்ன பண்ணார், போ அப்படின்ட்டு. எனக்கு ஒரே கோபம் சாமி மேலே பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு. ஒரு நாள் 2 நாள் எனக்கு மனசே சரியில்லை. ஏன்னா சன்னியாசத்துக்கு தான் நான் வந்திருக்கேன் ரிஷிகேஷ்க்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சன்னியாசத்தை பற்றி தெரியவே தெரியாது. அப்போ ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா என்னை ஹர்ட் பண்ணியிருக்க மாதிரி பேசுனது எதுக்காக அப்படின்னா அதான் கரெக்ட். அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து சுவாமிகிட்டெல்லாம் வரேன். அதுக்குள்ளார சன்னியாசம் எடுக்க வேண்டியவங்கெல்லாம் போயிட்டாங்க, லிஸ்டெல்லாம் கன்ஃபார்ம் ஆகி அவங்க போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்னோடய சுவாமி என்கிட்ட பொறுமையாக சொல்கிறார், சந்நியாசம்ன்றது நீ நினைக்கிற மாதிரி ஒரு எடுத்தம் கவிழ்த்தோன்னு பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. ஒரு 50 ரூபா கொடுங்க சாமின்னு 50 ரூபா எடுத்து கொடுக்குற மாதிரி சந்நியாசம் இல்லை. சந்நியாசம்ன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதனால் நீ முதல்ல பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தெல்லாம் படி. உனக்கு பார்த்தீங்கன்னா சந்நியாசம் எதுக்கு, என்ன பண்ணணும், ஏது என்ன எல்லாம் டீட்டெயிலாக தெரியும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடத்தை பார்த்தீங்கன்னா படிக்க சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் கழிச்சு, ஆல்மோஸ்ட் 8 வருஷம் கழிச்சு பாடெல்லாம் முடிஞ்சு சுவாமிகிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா குருநாதர், சுவாமிகிட்ட அபிப்பிராயம் கேட்கறதுக்கு முன்னாடி குருநாதரை பார்த்துட்டேன். குருநாதர் ஆக்ஞா கொடுத்துட்டார், ஓகே இந்த வருஷம் இப்போ இன்னும் 2 மாதம் 3 மாதத்துக்கு சன்னியாசம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்போ ஆச்சாரியர்கிட்ட சுவாமி குருநாதர் இப்படி சொல்லியிருக்கார், என்ன பண்ணலாம் அப்படின்னு. கரெக்ட், இதுதான் கரெக்ட், இப்போ உனக்கு வேறு வேலையே இல்லை, இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன மாத்திரத்தில் சன்னியாசம் நல்ல முறையில் நடந்துச்சு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடெண்ட் எனக்கு நடந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இப்போ வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு மனசு கொஞ்சம் சஞ்சலமாக இருந்துச்சு. என் பக்கத்தில் இருந்தவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, என்ன பண்ணார் அப்படின்னா, நீ சின்ன வயசு, நீ அப்பா அம்மாட்ட சொல்லாமல் வீட்டை விட்டுட்டு வந்துட்ட. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புஸ்தகம் நான் நிறைய படித்ததில் சொல்லாமல் சந்நியாசம் கொண்டு இருக்கு.
அப்போ நான் அப்பா அம்மாட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமலேயே ரிஷிகேஷ் கிளம்பி போயாச்சு. வைராக்கியம் முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த கில்ட்டியும் இல்லை. அதுக்கப்புறம் என் பக்கத்தில் இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக சொல்லிட்டாங்க, நீ வந்து அப்பா அம்மாவிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமல் வந்துட்ட, அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன பண்ணாங்க, பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா டிக்கெட் போட்டு, நான் உன் கூட நானும் வரேன், வீட்டுக்கு போவோம், அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு திரும்ப வந்துடுவோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக டிக்கெட்லாம் போட்டேன். டிக்கெட்லாம் போட்டோன்னே அந்த சமயத்தில் என்னோடய ஆச்சாரிய சுவாமி ஊரில் இல்லை. எனக்கு ஒரே கன்ஃபியூஸ், என்ன பண்ணணும், சந்நியாசம் எடுக்கணுமா, இதுலேயே கண்டினியூ பண்ணணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகணுமா, போயிட்டு வரணுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷனில் நிற்கிறேன். எனக்கு தர்மத்தை பற்றின நிர்ணயம் தெரியவே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் இருக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் டிக்கெட் ரிஷிகேஷ்லேருந்து வீட்டுக்கு வரணும். என் கூட இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, வீட்டுக்கு கொண்டு போய் என்னை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்காக, கனெக்ட் பண்ணுறதுக்காக. இந்த சமயத்தில் என்னோடய ஆச்சாரியார் ஊருக்கு போயிருந்தவர் வந்தார். வந்த மாத்திரத்தில் நான் சுவாமிகிட்ட வந்து கேள்வி கேட்குறேன், சுவாமி ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது, டிக்கெட் போட்டிருக்காங்க அவங்க, நான் வந்து ஊருக்கு போகணும், இப்போ எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் பண்ணுறது சரியா தப்பா, இந்த சாது ஜீவனத்தை இப்படியே நான் கண்டினியூ பண்ணணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே சுவாமி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை அப்படின்னா, குத்தே ஹோத்தும், இதான் வார்த்தை. எனக்கு வந்து சில வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மம் வரைக்கும் எனக்கு மறக்காமல் இருக்கும். என்னோட சுவாமி சொன்னார், நாயானி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு புரியவே இல்லை, என்னது நாயான்னு கேட்குறாரே அப்படின்னு. அப்போலாம் அவ்வளோ படிக்கலை எனக்கு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஜீவன் தான் என்ன பண்ணும் அப்படின்னா வாமிட் பண்ணதை சாப்பிடும். இப்போ யாரெல்லாம் கீதா யோகசூத்திரம் படிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வரப்போகுது. வாந்தாசி விருத்தம் அப்படின்னு அதுக்கு பேர். யோக வாசிஷ்டத்திலையும் வசிஷ்டர் சொல்கிறார், வியாசரும் வந்து பார்த்தீங்கன்னா யோக பாஷ்யத்தில் சொல்கிறார், கக்குனதை வாமிட் பண்ணுறதை சாப்பிட்றது ஒரே ஜீவன் நாய் மட்டும்தான். அப்போ என்னோட ஆச்சாரியார் சொன்னார், நீ நாயா அப்படின்னு கேள்வி கேட்டார். கேட்ட மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் இது கிளியர் ஆகி போச்சு. இனிமே நமக்கு மார்க்கம் இதுதான், திரும்ப போகக்கூடாது அப்படின்னு. அப்போது வைராக்கியத்தோட எந்த யோசனையும் இல்லாமல் பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு விட்டுட்டு வந்தவன் என்ன பண்ணக்கூடாது, திரும்ப ரிட்டர்ன் போகக்கூடாது. அதே நேரத்தில் ஒருத்தருக்கு பாசிபிள், நான் இதுக்கு வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு மதில் மேல் பூனை மாதிரி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவரோட எண்ணம் இன்னும் வந்து பக்கா ஆகலை. இப்போ நான் விட்டுட்டு போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு தான் எனக்கு இந்த டவுட் வந்துச்சு. விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ விட்டுட்டு வந்ததுக்கு பிறகு டவுட் வந்துச்சு, நான் விட்டுட்டு வந்தாச்சு இல்லை அப்படின்னு என்னோட ஆச்சரியர் என்ன பண்ணார், இழுத்து உள்ளே போட்டுட்டார். இதே நான் கேள்வி முதல் நாள் கேட்டிருந்தேன் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பார், வீட்டுக்கு போப்பா அப்படின்னு இருப்பார். புரியுதுங்க உங்களுக்கு? அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது எல்லா அஞ்ஞானிகளுக்கும். கர்மயோகம் பண்ணுறதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கர்ம சந்நியாசம் பண்ணிக்கிறதா. நிச்சயம் இருந்துச்சுன்னா கர்ம சந்நியாசம், வைராக்கியம் இருந்துச்சுன்னா. வைராக்கியம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், பேக் டு பெவிலியன், கர்மயோகத்தை தான் பண்ணணும். இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கேயும் ஆச்சாரியா கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ண போகிறார், அர்ஜுனனை என்ன பண்ண போகிறார். அர்ஜுனன் உத்தமமான என்ன மாதிரி ஒரு சிஷ்யனாக இருந்திருந்தானா என்ன பண்ணியிருப்பான், கிருஷ்ணர்கிட்டலாம் கேட்டிருக்க மாட்டான். இந்த யுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருப்பான், ஐயோ இந்த இத்தனை உயிர்களை கொல்லணுமே, நான் ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், ஜெயிச்சு என்ன பண்ண போகிறேன், நான் ஆத்மாவதனை அடையணும் அப்படின்னு யுத்த களத்துக்கே வராமல் என்ன பண்ணியிருப்பான், போயிருப்பான். அப்படி போயிருந்தான் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பார், திரும்ப வராதுன்னு சொல்லியிருப்பார். ஒரு 6 மாதம் கண்காணாமல் போயிட்டு இருந்தான்னு வச்சுங்க, அவன் என்ன பண்ணுவார், திரும்ப வராதப்பா அப்படியே போயிருந்திருப்பார். ஆனால் அர்ஜுனன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இங்கே வந்து யுத்த பூமியில் வந்து ஆசையோடு தானே வந்துட்டான், ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசையோட, பூமி மேலே ஆசையோடு வந்துட்டான். வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸாக இருக்கான். அப்போ இவருக்கு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நல்லா தெரியும் இவனுடைய வைராக்கியம் இன்னும் பக்காவாக ஆகலை, இவனோட வைராக்கியம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பழுக்கலை. அப்போ என்ன பண்ணணும், இவனை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் கர்மயோகத்தில் தான் ஈடுபடுத்தணும் அப்படின்னு இவருக்கு நல்லா தெரியும். புரியுதா? ஜங்ஷனில் நின்று யோசித்தான் அப்படின்னா என்ன பண்ணணும், அவனை பேக் டு பெவிலியன் அனுப்பிடணும்.
ஜங்ஷன்ல நிக்காம இதுதான் என்னுடைய மார்க்கம்னு ஒருத்தன் துணிஞ்சு வந்துட்டான் அப்படின்னா, நாரத பரிவிராஜக உபனிஷத் சொல்லுது, எதகரேவ விரஜே ததகரேவ பிரவிரஜே. எந்த க்ஷணத்துல வைராக்கியம் வருதோ அந்த க்ஷணத்துல விட்டுட்டு போ. அப்படி ஒரு வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா அவனை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப என்ன பண்ணக்கூடாது, இந்த கிரகஸ்தாசிரமத்து பக்கமோ கர்மயோகத்து பக்கமோ கொண்டுட்டு வரக்கூடாது. யோசிப்பு இருக்கு அப்படின்னா, சிந்தனை இருக்கு அப்படின்னா அவனுக்கு இன்னும் வைராக்கியம் வரலைன்னு அர்த்தம். அப்போ அர்ஜுனனோட கேள்வி டவுட்ஃபுல்லான கேள்வி. எனக்கு என்ன வேணும்னு நீ சொல்லு அப்படின்னு கிருஷ்ணரை பார்த்து சொல்றான். அப்ப என்ன அர்த்தம், இவனுக்கு இன்னும் டிசைட் பண்ற அந்த சாமர்த்தியம் இல்லை. அப்ப பகவான் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டார், இவனுக்கு சந்நியாசம் எடுத்துட்டு போயிட்டு அங்க எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒழுங்கா ஆத்ம ஞானத்து பக்கம் போகாம காட்டுலையோ எங்கேயோ உட்காந்துக்கிட்டு தேவையில்லாம எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை காட்டிலும் வீட்டில் இருந்துக்கிட்டு கர்மயோகத்தை பண்றது உத்தமம் அப்படின்னு பிரதிவச்சனம் பண்ண போறார், நிரூபணம் பண்ண போனார். உனக்கு சந்நியாசத்துல அதிகாரம் இல்லை அப்படின்னு நிரூபணம் பண்றது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எல்லா அஜ்ஞானிகளுக்கும் 2 பாசிபிள் இருக்கு. இந்த 2த்துல எது பெஸ்ட் அஜ்ஞானியா இருக்கிறவனுக்கு அப்படின்னு இங்க ஆச்சாரியா விசாரம் பண்ண போறார். அடுத்தது வந்துங்க பாஷ்யத்துக்கு. கதம் சொல்லுங்கம்மா. அதுதான் நிரூபணம் பண்ண போறார். அதாவது அஜ்ஞானிக்கு 2 பாசிபிலிட்டி இருக்கு. இதுல புத்தா என்ன பண்ணார், புத்தாவை எடுத்து பாருங்க. சொல்லாம கொள்ளாம என்ன பண்ணிட்டார், கிளம்பி போயிட்டார். கிளம்பி போனவர் ஒரு குருநாதர் வந்து கிளம்பி போய் ஒரு 6 மாதம் கழிச்சு நீ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போப்பான்னு சொல்லுவாரா? அப்போ நான் குருநாதர் பார்த்துட்டு தான் சொல்ல மாட்டேன். வந்தாச்சு. அப்போ என்ன அர்த்தம், வைராக்கியம். ஒரு புத்தர் வரும்போது எப்படி வந்தார், ஒரு குழந்தை இருக்குது, நல்ல மனைவி இருக்காங்க, எங்கேஜி, ஒரு ராஜ்யம் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். அப்போ நிறைய பேர் சன்னியாசிகள் நிறைய பேர் யோசிக்காமல் வந்துட்டோம் அப்படின்னா அவங்கள வீட்டுக்கே அனுப்ப மாட்டோம். அப்போ யாருக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கோ அப்போ நல்லா தெரிஞ்சுக்கலாம். அவங்க கேள்வி கேட்குறாங்க. என்னோட பிரதர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோடய பூர்வாசிரமத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பிரதர், மூத்த பிரதர், நாங்கள் வந்து ஒரு 5 பேர் என்னோடய வீட்டில். 3 குழந்தைங்க செத்து போயிட்டாங்க. நான் 8வது குழந்தைங்க. அந்த 8வது குழந்தைன்றதுனால நான் தான் ரொம்ப கீழே லாஸ்ட். என்னோட முதல் பிரதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட வயசு ரொம்ப அதிகம், ஆல்மோஸ்ட் 15 வயசுக்கிட்ட அதிகம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது காரியம் சாதிக்கிறதுனா அம்மாவை கார்னர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவார் தெரியுங்களா? எனக்கு சின்ன வயசுலேருந்து 3ஆம் கிளாஸ்லேருந்து எனக்கு தெரியும் என்னோட பிரதர் என்ன பண்ணியிருக்காரு. என்ன பண்ணுவார், வீட்டில் வந்து நான் சன்னியாசம் பண்ணிக்க போகிறேன், ராமகிருஷ்ண மடத்துக்கு போயிடுவேன், அப்பாட்ட மிரட்டுவார், நான் ராமகிருஷ்ண மடத்துக்கு போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக அதை சொல்லிக்கிட்டே இருந்தார். எப்பெல்லாம் பாக்கெட் மணி வேணுமோ, நீ என்ன பாக்கெட் மணி கொடுக்க மாட்டேன்ற, நான் இதுக்கு போயிடுவேன். அவர் விருப்பமானதெல்லாம் பண்ணலை அப்படின்னா அவர் வந்து இந்த வார்த்தையை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தார். கடைசி வரைக்கும் அவர் பண்ணவே இல்லை. நான் 15 வருஷம் இளையவன், நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளம்பி வந்துட்டேன். யோசிச்சு புரியுதா உங்களுக்கு? யோசிப்பு இருக்கிறவன் இந்த சந்நியாச மார்க்கத்துக்கு ஃபிட் இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுது. தீர்க்கமா இதுதான் என்னோட மார்க்கம், நான் சந்நியாச மார்க்கத்தை தான் எடுக்க போறேன்னு ஒருத்தனுக்கு தீர்க்கமா இருந்துச்சுன்னா சொல்லவே மாட்டான். சொல்லாமல் சந்நியாசம் கொள், சொல்லிக்காம கிளம்பிடுவான். யோசிப்பு இருக்கு அப்படின்னா அவருக்கு இன்னும் வைராக்கியம் பக்கா ஆகல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியர் கேட்கிறார், பிரதிவச்ச இதாவே கேள்வி கேட்கிறார் பூர்வ பக்ஷி வேதத்தில். கதம், எப்படி நீங்க இதை சொல்றீங்க? இப்ப நான் சொன்னதெல்லாம் வந்து ஆச்சாரியோட வச்சனத்தில் இருக்கிறது, நான் எலாபரேட் பண்ணியிருக்கேன். கதம் எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றார், சந்நியாச கர்மயோகவ் நிஸ்ரேயச கரவ். இதுல வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்றார் கிருஷ்ண பரமாத்மா. 1வதுல வந்து அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான், 2த்துல ஏதாவது ஒன்ன எனக்கு நீ பிரிஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு. 2வது ஸ்லோகத்துல 5வது அத்தியாயம் 2வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா பதில் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, சந்நியாச கர்மயோகஸ்ச நிஸ்ரேயச கரா உபவ். சந்நியாசமும் கர்மயோகமும் உனக்கு மோட்சத்தை உண்டு செய்யும்
மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. ஆனா தயோஸ்து கர்ம சந்நியாசாத், கர்மத்தை சந்நியாசம் பண்றதை காட்டிலும் என்னது கர்மயோகோ விசிஷ்யதே, கர்மயோகம் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது ஸ்லோகத்திலேயே என்ன பண்றார், கர்ம சந்நியாசத்தை அர்ஜுனனுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணல. அர்ஜுனனுக்கு பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தை பண்ணு அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரோட பிரதிவச்சனத்திலிருந்து எனது சந்நியாச கர்மயோகோ நிஸ்ரேஷ கரௌ தயோகோ தூ கர்மயோகோ விசிஷ்யதை இது பிரதிவச்சனம். அப்ப தெளிவா பாஷ்யம் எழுதுறார். கிருஷ்ண பரமாத்மாவோட வச்சனம் என்னது, ஆளுக்கு ஏற்ற மாதிரி மருந்து. நல்லா தெரிஞ்சுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நியூ சந்நியாசம் இருக்குல்ல, ஐயோ குழப்படினா குழப்படிங்க, ரொம்ப குழப்பம் இங்கே. ஏன் கேட்டிங்க அப்படின்னா, என்ன வேணால் பண்ணலாம் இங்கே, யாரும் கேள்வி கேட்க போகிறாரு. யார் கேள்வி கேட்க போகிறா சொல்லுங்க. சங்கரர் பாஷ்யத்தை எழுதிட்டு ஏயா அப்படி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு குச்சி எடுத்துகிட்டு இப்போ யாராவது பின்னாடி இருந்து குத்தவா போகிறாரு, நம்மளை அடிக்கவா போகிறாரு. இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, எல்லாம் எதேஷ்டா ஆச்சாரம். அவங்கவுங்க மனசில் என்ன தோணுதோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுக்கிறோம் சந்நியாசம்ன்றது மோட்சத்துக்கான சாதனம், ஞான நிஷ்டைக்கான சாதனம். அப்போ சந்நியாசம்ன்றது பேருக்காகவோ இல்லை பார்த்தீங்கன்னா வேறு வேறு பர்பஸ்க்காகவோ இந்த உலகத்தில் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. அந்த சந்நியாசத்தை பற்றி நீங்கள் மைண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க சந்நியாசத்தை உள்ளே கொண்டுட்டே வராதீங்க. இப்போ நடக்கிறது எல்லாம் தப்பு, எல்லாம் தப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ரெஃபரன்ஸ் எடுக்கிறதே இல்லை, எல்லாம் மனம் போன போக்கில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஆச்சாரியரோட வச்சனம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? ஆச்சாரியரோட வச்சனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆளை பார்த்து என்ன பண்ணுறார், நாடி பிடிச்சி பார்த்து அழகா என்ன பண்ணுறார், உபதேசம் பண்ணுறார். இதே இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, கர்ம சந்நியாசத்தை காட்டிலும், கர்ம சந்நியாசம்னா கர்மத்தை விட்டுட்டு சந்நியாசம் எடுக்கிறத காட்டிலும் கர்மயோகம் உயர்ந்தது அப்படின்னு இவர்கிட்ட பேசுகிறார். இதே பாகவதத்தில் யார்கிட்ட சொல்கிறார் அப்படின்னா, உத்தவ கீதான்னு ஒன்று இருக்கா. அந்த உத்தவ கீதாவில் பார்த்தீங்கன்னா உத்தவருக்கு பார்த்தீங்கன்னா கடைசி உபதேசம் பண்ணுறார். உத்தவர் பார்த்தீங்கன்னா சந்நியாசம் எடுத்துக்கல, ஆனால் உத்தவருக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும் கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட இப்போ அர்ஜுனன் கேட்ட மாதிரியே அவன் கேட்குறான். உத்தவர் கேட்குறார், அவன் இல்லை, அவர் கேட்குறார். நல்ல பக்குவமான ஆத்மா உத்தவர். இவருக்கு தெரியும், நல்ல விவேகம், நல்ல வைராக்கியம் இருக்கு. அப்போ என்ன பண்ணாருன்னா, அவருக்கு கர்மயோகத்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணலை. என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்பி பார்க்காம, இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாகவதத்தில் கிருஷ்ணரோட இதில் முக்கியமானது உத்தவருக்கு சொல்கிறார், என்ன பண்ண அப்படின்னா திரும்பி பார்க்காம போயிடு அப்படின்ற. என்ன அர்த்தம் தெரியுங்களா? திரும்ப இந்த சொசைட்டியையோ ஃபேமிலியையோ எதையும் பார்க்காம மோட்ச மார்க்கத்து பக்கம் ஏகாந்தமாக போய் ஓங்காரத்தை ஜபிச்சுக்கிட்டு என்ன பண்ணு, பிராணாயாமத்தையும் ஓங்காரத்தையும் ஜபிச்சுக்கிட்டு பேசாமல் போயிடு அப்படின்ற. அப்போ உத்தவருக்கு காட்டுக்கு போ சொன்னவர் அர்ஜுனனுக்கு என்ன பண்ணுறார், கர்மயோகம் பண்ணுற. அப்போ டிஃப்ரெண்ட்டான பார்த்தீங்கன்னா உபதேசமே 2 பேர்த்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ குருநாதர் தான் என்ன பண்ணுவார், பிடிச்சு பார்ப்பார், நாடி பிடிச்சு. 1998-99 என்னோட குருநாதர்கிட்ட சந்நியாசம் கேட்கும்போது என்ன பண்ணார், சுப்ரவோ செலோ தரிசே அப்படின்னு சொன்னவர். அதே குருநாதர்கிட்ட 2006-7 போய் கேட்கும்போது என்ன பண்ணுறார், இதுதான் சரியான சமயம், நல்லா பூர்ண ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணி அவர் சுவாமியே பார்த்தீங்கன்னா என்னோட குருநாதர்கிட்ட பேசி சந்நியாசத்துக்கு ஏற்பாடு பண்ணார். அப்போ டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஒரு பக்குவம் இருக்கிற ஆளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சந்நியாசம் கரெக்ட். பக்குவம் இல்லாதவனுக்கு சந்நியாசத்தை கொடுத்தோம் அப்படின்னா தப்பாக போயிடும். இப்போ இருக்கிற சந்நியாசம் அதுக்காக தான் அப்படி தான் இருக்குது. சந்நியாசம் எத்தனை வெரைட்டி? 2 தான். ஒன்று பார்த்தீங்கன்னா விவிதிஷா சந்நியாசம், சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டு கர்மயோகம் பண்ணுறது இல்லை. இப்போ நிறைய இன்ஸ்டிடியூஷன் சொல்லுது இல்லை, சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டு கர்மயோகம். என்னையா அபத்தம்? கர்மயோகத்தை யாருக்கு அதிகாரம்?
கிரகஸ்தர்களுக்கு அதிகாரம். அப்போ வாஸ்தவத்தில் சன்னியாசிகளுக்கு அதிகாரம் இல்லவே இல்லை. ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க, நிறைய சன்னியாசிகள் தான் கர்மயோகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சந்நியாசம் எடுக்கிறத எதுக்காக? அப்படின்னா சிரவணம் பண்ணுறதுக்காக, அடுத்தது மனன நிதித்தியாசனம் பண்ணுறதுக்காக. அதுக்காக தான் சந்நியாசம் ஒழிய வேற கர்மயோகம் பண்ணுறதுக்கு சந்நியாசம் தேவையில்லை. வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த சொசைட்டிக்காக நிறைய காரியம் பண்ண முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறார்? அர்ஜுனனுக்கு கர்மயோகத்தை தான் என்ன பண்ணுறார்? பிரிஸ்கிரைப் பண்ணுறார். கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் உத்தமமானது. யாருக்கு? பக்குவப்படாதவங்களுக்கு. அதே நேரத்தில் நல்லா சிரவணம் பண்ணவனுக்கு, வைராக்கியம் இருக்கிறவனுக்கு என்ன சொல்லுவோம்? டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும் கர்மம். அதனால் சிரவணம் பண்ணவனுக்கோ இல்லை மனன நிதித்தியாசனத்தில் ஆசைப்படுறவனுக்கோ என்ன பண்ணணும்? அவனுக்கு கர்மயோகத்தை காட்டிலும் கர்ம சந்நியாசம்தான் உயர்ந்தது. அப்போ ஆளுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போகிறேன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா மருந்து சாப்பிட்றது வெந்நீரில் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன். நேற்று என்னோட சிஷ்யர் பார்த்தீங்க அப்படின்னா அவரே அந்த டாக்டர்கிட்ட, அதே டாக்டர்கிட்ட போனார். அவருக்கு பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணியில் அந்த மருந்தை சாப்பிடுங்கன்ட்டு. எனக்கு ஒரே கன்ஃபியூஸ். என்னங்க அது? ஒரே ஆளுக்கு 2 ஆளுக்கு மருந்து பார்த்தீங்கன்னா அனுப்பானம். ஒருத்தருக்கு வெந்நீர் அனுப்பானம், ஒருத்தருக்கு பச்சை தண்ணி அனுப்பானம் இருக்கா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஒருத்தருக்கு மோர் சாப்பிடுங்கன்னு, தயிர் சாப்பிடுங்கன்னு ஒருத்தருக்கு சொல்கிறது, இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா தயிரே டச் பண்ணாதீங்க, பாலே டச் பண்ணாதீங்க. ஒருத்தருக்கு பாலை கொடுக்குது, ஒருத்தர் பால் தொடவே கூடாதுன்னு. அப்போ விதானம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ மருத்துவத்தில், வைத்தியத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நாடி பிடிச்சி பார்த்து யாருக்கு என்ன அப்படின்றத டிசைட் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியர் கண்டினியூ பண்ணுறார். ஏதத்து நிரூபியம், இது அவசியம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இதை அவசியம் நிரூபணம் செய்ய வேண்டும். நிரூபணம் செய்ய யோக்கியமானது. கிம், எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அனேன. அப்போ இங்கே திரும்ப 2 பாசிபிலிட்டி கொண்டு வர. ஆத்மவித்து கர்த்திருக்க யோகோ சந்நியாச கர்ம யோகோ. அதாவது இங்கே உள்ள கொண்டு வர ஆத்மாவை அறிந்தவன். இப்போ நான் சிரவணம் பண்ணிட்டேன். சிரவணம் பண்ணதுக்கு பிறகு இல்லை நான் மனனமும் பண்ணிட்டேன். சிரவண மனனம் பண்ணிட்டு நிதித்தியாசனத்துக்காக ஒருத்தர் போகிறார். ஆத்மாவை அறிந்தவர். அவருக்கு பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய கர்ம சந்நியாசம், அதுக்கப்புறம் கர்மயோகோ, இந்த 2ம் நிஸ்ரேயச கரத்துவம் பிரயோஜன பூக்துவா அப்படி சொல்லிட்டு தயோகோ ஏவ குதச்சித்து விசேஷாத், அந்த 2த்துல எந்த விசேஷத்தினால கர்ம சந்நியாசாத் கர்மயோகஸ்ய விசிஷ்டத்துவம் விச்சியதே ஆகோஸ்வித் அனாத்மவித்து கருத்திருக்க யோகோ சந்நியாச கர்மயோகோ தது உபயம் உச்சியதை. இங்கே பூர்வபக்ஷி என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா 2 பாசிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறான். என்ன பாசிபிலிட்டிஸ்னா, முதல் பாசிபிலிட்டி என்னது? அஜ்ஞானியாக இருந்துக்கிட்டு 2 பாசிபிலிட்டி. இப்போ திரும்ப என்ன பண்ணுறான் அப்படின்னா, பூர்வபக்ஷி கேட்குறான், இது அஜ்ஞானிக்கு இந்த கேள்வி வருதா, இல்லை பார்த்தீங்கன்னா ஆத்மாவை அறிந்தவனுக்கு இந்த கேள்வி வருதா? அப்போது என்ன மாதிரி சிரவணம் பண்ணிட்டதுக்கு பிறகு மனன நிதித்தியாசனத்துக்காகவும் சந்நியாசம் பண்ணிக்கலாம், ஆத்மாவை அறிந்த பிறகு. யாக்ஞவல்யர் மாதிரி நல்லா மனனத்தை பண்ணிட்டு நிதித்தியாசனத்துக்காகவும் காட்டுக்கு போகலாம். இந்த 2 சந்நியாசத்துக்கு என்ன பேர்? ஆத்மாவை அறிந்தவர்கள் செய்யக்கூடியது. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வேற பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு? அஜ்ஞானி உள்ள என்ட்ரானோனியே என்ன பண்ணலாம்? கர்மயோகம் பண்ணலாம், இல்லை கர்ம சந்நியாசம் பண்ணலாம். அப்போ இந்த 2த்துல யாரை வச்சுக்கிட்டு பகவான் இந்த பதிலை சொல்றார்? ஆத்மாவை அறிந்தவனுக்கு சொல்றாரா, இல்லை ஆத்மாவை அறியாதவனுக்கு பதில் சொல்றார் அப்படின்னு கேட்டா, அர்ஜுனன் எப்படிப்பட்டவன்? ஆத்மாவை அறிந்தவனா அறியாதவனா? அப்படின்னா ஆத்மாவை அறியாதவன் அப்படின்னு ஆச்சாரியர் நிரூபணம் பண்ண போறார். அப்போ இந்த டவுட் யாருக்கு வரும் தெரியுங்களா? யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஜ்ஞானியாக இருக்கிறவனுக்கு தான்
என்ன வரும்? நான் கர்மயோகம் பண்ணலாமா இல்லை சந்நியாசம் பண்ணலாமான்னு வரும். இதே ஒரு குருநாதர் மூலமாக என்ன பண்ணலாம்? நல்ல பாடத்தை கேட்குறோம், பிரஸ்தான திரயத்தை கேட்கும்போது திரும்ப 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 சந்நியாசத்தை பற்றின விசாரம் வரும். அப்போ நல்லா தெரிஞ்சிடும் என்னன்னு கேட்டிங்கன்னா சந்நியாசம் எதுக்கு அப்படின்னு பக்காவாக தெரிஞ்சிடும். அப்போ டவுட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் வரவே வராது. எந்த இடத்துலையும் டவுட் வரவே வராது. நான் இதை தான் செய்யணும் அப்படின்னு கிளியர் கன்விக்ஷன் இருக்கும். அப்போ இவன் பூர்வபக்ஷி கேட்குறான், ஆத்மாவை அறிந்தவனுக்கு கர்ம சந்நியாசமா இல்லை கர்மயோகமானு கேள்வி கேட்கப்பட்டதா, இல்லைனா ஆத்மாவை அறியாதவனோட திருஷ்டியில கர்மயோகமா கர்ம சந்நியாசமான கேள்வி கேட்கப்பட்டதா அப்படின்னா கிஞ்ச மேலும் அதோ அடுத்த பேஜ் 6வது பேஜ். கிஞ்ச மேலும் அதோ எதி ஆத்மவித்து கருத்திருக்க யோகம் ஒவ்வொரு பாசிபிலிட்டியா இருக்கிறார். ஆத்மாவை அறிந்தவன் எடுக்க செய்யக்கூடிய கர்ம சந்நியாச கர்மயோகோ நிஸ்ரேயசகரம் தயோகோ து கர்ம சந்நியாசாத் கர்மயோக விசிஷ்டத்துவம் உச்சியதே யதிவா அனாத்ம கர்த்திருக்க யோகோ சந்நியாச கர்மயோகோ தது உபயம் உச்சியதே இது. இப்போ ரொம்ப கிளியராக ஆச்சாரியார் கேள்வியை பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணிட்டார். என்னன்னு கேட்டிங்கன்னா ஆத்மாவை அறிந்தவனுக்கு சந்நியாசம் பெருசா கர்மயோகம் பெருசா அப்படின்னு சொல்லப்படுதா, இல்லைன்னா ஆத்மாவை அறியாத அனாத்ம கருத்திருக்கும் ஆத்மாவை அறியாதவன் செய்யக்கூடிய கர்ம சந்நியாசம் கர்மயோகம் இதுல சிறந்தது எது அப்படின்னு சொல்லப்படுதா, இல்லை காமனா ரெண்டுத்துக்கும் சேர்த்து பதில் சொல்றாரு, எல்லாத்துக்கும் காமன் இதுவா பிரிஸ்கிரைப் பண்றதா அப்படின்னு கேள்வி கேட்டவன அத்திர உச்சியதே. இந்த விஷயத்துல கிருஷ்ண ஆச்சாரிய சங்கரர் விசாரம் பண்ண ஆரம்பிக்கிறார். அருமையா அழகா லேயரா எடுத்து விட்றார். ஆத்ம கருத்திருக்க யோகம், ஆத்மவித்து கருத்திருக்க யோகம், ஆத்மாவை அறிந்தவன் இருக்கான்னு வச்சுங்க, அவனுக்கு பார்த்தீங்கன்னா சந்நியாச கர்ம யோகோ அசம்பவாத், அவனுக்கு இந்த ரெண்டும் அசம்பவம். ஆத்மாவை அறிந்தவன் நான் சச்சிதானந்தமாயிருக்கேன் அப்படின்னு குருநாதர் மூலமா நல்ல முறையில் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துல எதை பண்ணணும்னு அவனுக்கு என்ன ஆகாது, டவுட் வரவே வராது. இந்த ரெண்டுத்தையும் பண்றது அவனுக்கு சம்பவம் இல்லை. ஒரு ஆத்மாவை அறிந்தவன் கர்மயோகத்தையும் பண்ணுவா கர்ம சந்நியாசத்தையும் பண்ணுவா அப்படின்றது அசம்பவாத், சம்பவம் இல்லாத காரணத்தினால தயோகோ அவனுக்கு நிஸ்ரேயச வச்சனம் ததியான் ததியாத் ச கர்ம சந்நியாசாத் கர்மயோகஸ்ய விசிஷ்டத்துவ அபிதானம் இது ஏதத்து உபயம் அனுப்பப்பண்ண. அவனுக்கு டவுட்டும் வராது. அவன் கேள்வி கேட்டு கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் உனக்கு உயர்ந்தது அப்படின்னு குருநாதர் சொல்லவும் மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க. இவனுக்கு டவுட்டும் வராது, ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ண முடியாது. அதே மாதிரி அவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஆத்மாவை பற்றி தெரிஞ்சவன்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் எதை சுவாமி பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணார் தெரியுங்களா? என்னோட சுவாமி நான் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் முடித்தோன்னே சுவாமி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா கூடயே நான் இருந்தேன். என்னோட மனநிலை நல்லா தெரியும். என்ன பண்ணார் தெரியுங்களா? ஒரு மாண்டூக்கிய உபனிஷத்து சங்கர பாஷ்யத்தோடு எடுத்து கொடுத்து இதை மனனம் பண்ணிக்கிட்டு பேசாமல் இரு அப்படின்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா உத்தரகாசியில் போய் மௌனமாக ஓங்காரத்தை இந்த மாண்டூக்கியத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மௌனமாக இருந்துட்டு இது பண்ணேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் ரொம்ப சிரேஷ்டமானதுன்னு என்னோட குருநாதர் எனக்கு அட்வைஸ் பண்ணலை. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா சம்பவம் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா தீவிரமாக அந்தர்முகமாக விசாரம் பண்ணுறதோ சைமல்டேனியஸாக கர்மயோகம் பண்ணுறதோ சம்பவம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டும் சம்பவம் இல்லை. அப்போ ஏதாவது ஒன்று தான் சம்பவம். அந்த ஒன்றில் கூட கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் உயர்ந்ததுன்னு என்னோட குருநாதர் சொன்னார்னா அது தப்பாயிடும். அப்படி சொல்லவே இல்லை.
அவர் என்ன பண்ணிட்டார், சும்மா இரு அப்படின்னு மாண்டூக்கியத்தை கையில் கொடுத்தார். இது வரைக்கும் போயிட்டு இருக்கேன் விசாரம். அப்போ அதனால பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் ரெண்டுமே தப்பு. அதுக்கப்புறம் யதி அனாத்மவித், அப்போ ஆத்மாவை அறிந்தவனுக்கு ஒன்று, அனாத்மவித் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னது, ஆத்மாவை அறியாதவன். அவனுக்கு பார்த்தீங்கன்னா கர்ம சந்நியாசக தத் பிரதிகூலக கர்ம அனுஷ்டான லட்சணம். கர்ம சந்நியாசம், அந்த கர்ம சந்நியாசத்தை பண்ணீங்கன்னா கர்மயோகம் பண்ண முடியாது, கர்மயோகம் பண்ணினீங்கன்னா கர்ம சந்நியாசம் பண்ண முடியாது. ரெண்டுமே பரஸ்பர விரோதம். அப்போ அப்படி இருக்கிறதுனால ஆத்மாவை அறியாதவனுக்கு கர்மயோக சம்பவேதாம், கர்ம அனுஷ்டான லட்சணமும் முன்னாடி இருக்கு கர்மயோகம், அப்புறம் கர்ம சந்நியாசமும் இருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ண முடியாது, ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும். அப்படி இருக்கிற நிலையில ததா தயோகோ, அந்த ரெண்டுத்துல எது பார்த்தீங்கன்னா மோட்சத்தை எனக்கு கொடுக்கும், நிஸ்ரேஷகரத்துவ உக்தः கர்மயோகஸ்ய கர்ம சந்நியாசாத் விசிஷ்டத்துவ அபிதானம் இது ஏதத் உபயம் உபபத்தியத்தை. அப்போ பார்த்தீங்கன்னா அஜ்ஞானியா இருக்கிறவன் தான் கேள்வி கேட்க போறான். அஜ்ஞானியா இருக்கிறவனுக்கு தான் என்ன சொல்ல போகுது, ஆத்மாவை அறியாதவனுக்கு இது கர்ம யோகத்தை காட்டிலும் கர்ம சந்நியாசம், கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் உயர்ந்தது அப்படின்னு கர்மயோகத்தை பிரிஸ்கிரைப் பண்றார். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆச்சாரியார் திரும்ப சொல்றார், ஆத்மவிதகத்து, ஆத்மாவை அறிந்தவனோ எனில் சந்நியாச கர்மயோகோ அசம்பவாத். அப்போ வாஸ்தவத்தில் ஆத்மாவை அறிந்தவனுக்கு இந்த ரெண்டும் அசம்பவம். அதனால தயோகோ நிஸ்ரேயசகர அபிதானம் கர்ம சந்நியாசாத் ச கர்மயோகோ விசிஷ்யதி இது அனுப்பண்ணம். அப்போ ஆத்மாவை அறிந்தவனுக்கு கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் உயர்ந்ததுன்னு ஆச்சாரியர் 2வது ஸ்லோகத்தில் சொல்றாரே, அது பார்த்தீங்கன்னா ஆத்மாவை அறிந்தவனுக்கு பொருந்தவே பொருந்தாது. அப்போ டிசைட் நல்லா எடுத்துங்க. அர்ஜுனன் மாதிரி அஜ்ஞானியா இருக்கிறவனுக்கு, வைராக்கியம் பக்காவா ஆகாதவனுக்கு, அவனுக்கு தான் சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் உயர்ந்தது என்று சொல்லப்படுகின்றது. நிர்ணயம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆனாலும் நிறைய பேருக்கு டவுட் வருது இல்லை, பூர்வபக்ஷி திரும்ப கேட்குறான். அத்திர ஆக திரும்பவும் இந்த விஷயத்தை கேள்வி கேட்குறோம். கிம் ஆத்மவிதக சந்நியாச கர்மயோகோ அப்படி அசம்பவத்தக ஆகோஸ்வித் அந்யதரஸ்ய அசம்பவோ யதாச்ச அந்யதரஸ்ய அசம்பவக தயோ ததா கிம் கர்ம சந்நியாசாத் உத கர்மயோகஸ்ய இது அசம்பவே காரணம் ச வக்தவ்யம் இது. இப்போ கேள்வி வருது, அவன் கேட்குறான், ஆத்மாவை அறிந்தவன், ஆத்மாவை அறிந்தவனுக்கு பார்த்தீங்கன்னா கர்ம சந்நியாசம் கர்மயோகம் இந்த ரெண்டுமே அசம்பவம் சொல்லிட்டீங்க. அசம்பவம் சொன்னதுக்கு பிறகு ரெண்டுமே அசம்பவமா அல்லது ஏதாவது ஒன்று பண்ணுறது அசம்பவமா? ஞானியை பற்றி பேச வருது. ஆத்மாவை குருநாதர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சவனுக்கு கர்மயோகமும் கர்ம சந்நியாசமும் ரெண்டும் சேர்ந்து பண்ணுறது அசம்பவமா இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணுறது அசம்பவமா? இப்போ ஆத்மா ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டார். தெரிஞ்சதுக்கு பிறகு குருநாதர் சொல்கிறார் ரெண்டும் அசம்பவம் அப்படின்றார். கேள்வி வருது, ரெண்டும் சேர்த்து பண்ணுறது அசம்பவமா இல்லை ஏதாவது ஒன்று பணியாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா அசம்பவமா? அந்யதரஸ்ய அசம்பவோ எதா ஒருவேளை அந்யதரஸ்ய அசம்பவக ஏதாவது ஒன்று பண்ணுறது அசம்பவம் அப்படின்னா ஆத்மாவை அறிந்தவனுக்கு கர்ம சந்நியாசம் பண்ணுறது அசம்பவம் அல்லது கர்ம யோகம் பண்ணுறது அசம்பவம் அப்படின்னு இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு அசம்பவம் இருந்துச்சு அப்படின்னா அதில் ததா கிம் கர்ம சந்நியாசஸ்ய, அவனுக்கு ஆத்மாவை அறிந்தவன் கர்ம சந்நியாசம் பண்ணுறது அசம்பவமா அல்லது ஆகோஸ்வித் கர்மயோகஸ்ய இது அசம்பவே, கர்மயோகம் பண்ணுறது அசம்பவமா? அப்படி அசம்பவமா இருந்துச்சுன்னா காரணம் ச வக்தவ்யம், ஆத்மாவை அறிந்தவன் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு கேள்வி கேட்கணும், அதுக்கு பதில் சொல்லணும். இப்போ என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன்ல, நான் நல்லா தெரிஞ்சுங்க.
உங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், கர்மயோகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதே வந்து பார்த்திங்கன்னா 7வது அத்தியாயத்திலேருந்து 12வது அத்தியாயம் படிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், கர்மயோகம் பண்ணுங்க. எப்படி பண்ணணும், ஈஸ்வரார்ப்பணமஸ்து, ஈஸ்வர பிரீத்தியர்த்தமஸ்து, அதுதானே பண்ண சொல்லியிருக்கேன். கர்ம பலனை பகவான் மேலே போடுங்க. அதுக்கப்புறம் கர்மத்தையே நான் பண்ணலை, ஈஸ்வரன் பண்ணுறாருன்னு சமர்ப்பணம் பண்ணுங்க. இதுதானே இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ கேள்வி வரும், ஈஸ்வரன் யாரு, ஈஸ்வரன் யாரு அப்படின்னு கேள்வி வரும். அப்போ ஈஸ்வரன் யாருன்னு கேள்வி வரும்போது 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் ஈஸ்வரனை பற்றின ஸ்வரூபம் சொல்ல போகும். இப்போ நீங்கள் கர்மயோகம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இப்போ 6 அத்தியாயத்தில் கர்மயோகம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதே 7வது அத்தியாயத்திலிருந்து மெதுவா ஈஸ்வரனை பற்றின ஞானம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சோன்னே என்ன சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த இடத்துல கர்மயோகம் வேற ஒரு ஃபார்மாக பரிணமிக்கும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா விராட் உபாசனா. கர்மயோகத்தையே ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. மெதுவாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சணும், ஈஸ்வரன் இந்த மொத்த பிரபஞ்சமாக இருக்கார், இந்த மொத்த லோக்கமும் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம், எல்லாம் அவர்தான் இருக்கார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு பிறகு என்னாகும், விஸ்வரூப தரிசனம்லாம் படிக்க போகிறோம். அப்போது எல்லாம் படித்ததுக்கு பிறகு கர்மயோகம் வேற ஒரு ஃபார்முக்கு மாறும். நான் கர்மயோகம் பண்ணலை, விராட்டுக்கு பண்ணுறேன். நானும் விராட்டில் ஒரு அம்சம், இந்த லோக்கத்தில் இருக்கிற எல்லாரும் விராட்டில் அம்சம் அப்படின்னு. அப்போ ஒரு பக்தன் முதல்ல கர்மயோகம் பண்ணுவான். விராட்டுன்னு தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணுவான், நான் யாருக்கும் கொடுக்கல, யாரோ எனக்கு அந்நியமாக இருக்கிற மனுஷனுக்கு கொடுக்கல, எனக்கு அந்நியமாக இருக்கிற பட்சிகளுக்கு கொடுக்கல, எனக்கு அந்நியமாக இருக்கிற அனிமல்ஸ்க்கு கொடுக்கல, நானும் விராட்டில் ஒரு அம்சம், பட்சிகளும் விலங்குகளும் மற்ற மனுஷங்களும் இந்த விராட்டில் ஒரு அம்சம். அப்போது இந்த விராட் அம்சம் இன்னொரு விராட் அம்சத்துக்கு பண்ணுது. அப்போது உபாசனம் அது. அப்போ நான் பண்ணுறதெல்லாம் விராட்டுக்கு பண்ணுற உபாசனம் அப்படின்னு பாவிக்கிறது. இப்போது நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், கர்ம யோகத்தை சொல்லியிருக்கேன். நாத பிரம்மத்துக்கு என் பக்கத்திலே இருந்து எல்லாத்தையும் பண்ணுறேன். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ம யோகம் பண்ணலை. வெளியில் பார்க்குறவங்க எல்லாம் அப்படி நினைப்பாங்க. அவருக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா விராட் உபாசனையாக பாவிங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என் வித்யா பிரசாத் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுக்கறதுக்கு சனிக்கிழமை கூப்பிட்டு போகிறோம். அவரும் பாட்டு பண்ணுறாரு, அதில் ஒரு பாட்டு இருக்குது அவருக்கு. அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாங்குறவங்க நாராயணன், அப்போ கொடுக்கறதும் நானும் நாராயணன், அதே நேரத்தில் வாங்குறவங்களும் நாராயணன், அப்படி பாவம் பண்ணுங்க ஜி அப்படின்னு. அப்போ கர்மயோகம் அதோட அட்வான்ஸாக போகும்போது என்ன பார்க்குறோம், எல்லாத்தையும் நாராயணனாக பார்க்கும்போது விராட் உபாசனம். இப்போ நீங்கள் எப்படி சுவாமி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு பாடத்தெல்லாம் சொல்லித்தரேன்ல, இப்போ எல்லாத்தையும் திரும்ப 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 நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், சொப்பனம் 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 சொப்பனம். அப்போ ஆத்மாவை அறியாதவனுக்கு கர்மயோகம். உங்களுக்கு இன்னும் சிரவணம் பூர்த்தி ஆகலை. இதே நாத பிரம்மமும் இவர் நம்ம வித்யா பிரசாத்தில் நல்லா கொஞ்சம் நாலேஜ் நல்லா இருக்குது. நாத பிரம்மம் நல்ல காரியம் பண்ணுறார். என்னோட வித்யானந்தா இருக்கார், பிரணவ சுரூபானந்தா இருக்கார், நல்ல சாஸ்திரம் படித்தவங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறேன், விராட் உபாசனை பண்ணுங்க, பாவிங்கன்னு சொல்கிறேன். இதே ஆத்மாவை அறிந்த நான் தானே உங்களுக்கு டீச்சிங் பண்ணுறேன். என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப, இது எல்லாம் பொய்யி சொப்பனஞ்சி, இது எல்லாம் ஃபில்ம்ஜி, திருஷ்யம்தான், இது எல்லாம் நடக்கிறது எல்லாம் ஆபாசம் சொல்லிக்கிட்டு இருக்குல்ல. அப்போ எனக்கு ஆத்மாவை அறிந்த எனக்கு, நல்லா மனனம் பண்ணின எனக்கு, என்னோட திருஷ்டியில் நான் பண்ணுற கர்மா எப்படிப்பட்டது அப்படின்னா ஆபாச கர்மா. நான் எந்த காரியத்தையும் பண்ணவே இல்லை. நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாம் சொப்பனம் போயிட்டுருக்கு. இப்போ நான் பாடம் படித்து கொடுக்கறதும் சொப்பனம். என்கிட்ட இருக்கிற எல்லா அசைவுகளும் சொப்பனம்.
வெறும் மாயையினால இது நடக்குது. 4:18 ஸ்லோகம் சொல்லிச்சுல, கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மய ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்த கிருத்ஸ்ன கர்ம. ஆயிடுச்சா? அப்போ 4:18 இருக்கிற மாதிரி தான் நடக்கிறதெல்லாம் கர்ம ஆபாசம் அப்படின்ட்டு ஆத்மாவை அறிந்தவன் பண்ணுவான். அப்ப எனக்கு கர்மயோகம் சித்திக்குமா? எனக்கு கர்மயோகம் நான் பண்ண முடியுமா? கர்மயோகம் நான் பண்ண முடியாது. இதே நேரத்தில் என்னோட நாதபிரம்ம மாதிரியான வித்யா பிரசாத் மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிரம்மார்ப்பரம் பிரம்ம ஹவிகி பிரம்மாக்ரோ பிரம்மநாகுதம், எல்லாமே பிரம்ம எல்லாமே பிரம்ம எல்லாமே பிரம்மம் அப்படின்னு எல்லாத்தையும் ஈஸ்வரனா பாருங்க, எல்லாத்தையும் நாராயண சுரூபமாக பாருங்க, விராட்டா பாருங்க அப்படின்னு. என்னோட நிலையில அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதான் இருக்கிறது. ஒரே தத்துவம், ஜீவத்துவமும் கல்பித்தம், அதில் ஈஸ்வரனும் கல்பித்தம். ட்ரீமில் பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது, ஒரு தேவதையை பார்த்தேன் ட்ரீமில் பார்த்த தேவதையும் பொய் தான். ட்ரீமில் பார்த்தீங்கன்னா வேற ஒன்று பார்த்தேன், அதுவும் பொய் தான். நல்லது கெட்டது எல்லாமே பொய் தானே. தேவனாக இருக்கட்டும் மனுஷனாக இருக்கட்டும், சொப்பனத்தில் பார்த்தது எல்லாமே பொய். அப்போ யார் சத்தியம் அப்படின்னா பார்க்கிறவன் மட்டும்தான் சத்தியம். அப்போ பார்க்கிறவனை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவன் தான் ஆத்மாவை அறிந்தவன். அப்போ ஆத்மாவை அறிந்தவனுக்கு எது பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மயோகம் பாசிபிள் இல்லவே இல்லை. இப்போ நீங்களே நான் என்ன பண்ணுறேன், உங்களை கர்மயோகம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நானே 7வது அத்தியாயத்துக்கு மேலே அப்படியே பேச்சை மாற்றிடுவேன். எறும்பை பார்க்கும் போதும் ஈஸ்வரனா பாருங்க, பட்சியை பார்க்கும் போதும் ஈஸ்வரனா பாருங்க, எல்லாத்தையும் நீங்க தான் பாருங்க, பகவான் தான் பாருங்க அப்படின்னு அங்க டோட்டலா உங்களோட விஷனை மாற்றி சொல்ல போறேன். அப்ப என்ன அர்த்தம்? விராட் உபாசனை வந்தவனுக்கே கர்மயோகம் பண்ண முடியாது. விராட் உபாசனைக்கு வந்தவனுக்கே என்னது கர்மயோகம் பண்ண முடியாது. ஏன்? கர்மயோகத்தோட அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், கர்மத்தையே பகவான் மாதிரி போட்டேன். அப்போ எல்லாத்தையும் பகவானா பார்க்கும்போது கர்மயோகமும் கூட அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். ஆயிடுச்சா? அப்போ அதனால தான் இங்கே கேள்வி வருது, ஆத்மாவை அறிந்தவனுக்கு கர்ம சந்நியாசம் பொருந்துமா இல்லை பார்த்தீங்கன்னா கர்ம யோகம் பொருந்துமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, இதில் 2ல் ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும்னா அந்த ஒன்று எது பெஸ்ட்? அப்படியே ஒன்று பண்ண முடியும்னா இன்னொன்று பண்ண முடியாதுன்னா அதுக்கு காரணம் என்ன? இப்போ நான் சொன்னது தான் காரணம். ஆத்மாவை இது எல்லாத்தையும் பொய்ன்னு பார்க்குறவனுக்கு கர்மயோகம் சித்திக்குமா? என்னோட குருபாய் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்தார். சகப்பாட்டி, ரொம்ப சீனியர், என்னோட சூப்பர் சீனியர், ஒரு 15 வயசு என்னோட அதிகம், நல்ல பர்சன். ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா இந்த வேதாந்தத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே இன்ஜெக்ஷன் பண்ணிடுச்சு. தேசம் 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 தேசம். நான் அவர்கிட்ட இந்த முறை சொல்கிறேன், ஜி எவ்வளோ நாள் சத்தியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, எவ்வளோ நாள் இந்த லோக்கம் சத்தியம்னு கொடுத்துட்டு இருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் சொல்யூஷனுக்கு போகவே முடியாது ஜி. இவ்வளோ நாள் ஆச்சு, இப்போவாவது பார்த்தீங்கன்னா திருந்துங்க, இப்போவாவது பார்த்தீங்கன்னா இது எல்லாம் சொப்பனம்னு புரிஞ்சுக்குங்க ஜி அப்படின்னு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த லோக்கத்துக்கு சத்தியத்துவம் கொடுக்குறாரு. அப்போ சத்தியத்துவம் கொடுத்ததுனால நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். இங்கே போகிறார், அங்கே போகிறார், இதை பேசுகிறார், அதை பேசுகிறார், நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம் போகிறார், எல்லாத்தையும். அப்போ என்ன அர்த்தம்? ஒருத்தன் சத்தியத்துவம் கொடுக்குறான், இன்னொருத்தன் ஆத்மாவை அறிந்தவன் சத்தியத்துவம் கொடுக்கல, இதெல்லாம் பொய் அப்படின்றான். அப்போ கர்மயோகம் யாருக்கு பண்ண முடியும்? இந்த லோக்கத்துக்கு யாரு சத்தியத்துவம் கொடுக்குறானோ, தன்னை தேகம்னு யாரு நினைக்கிறானோ அவனுக்குத்தான் இது சம்பவிக்கும், கர்மயோகம் சம்பவிக்கும். எவன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பொய், நான் தேகமும் இல்லை, இந்த ஜெகத்து சத்தியமும் இல்லை, இது எல்லாம் பொய்ன்னு நினைக்கிறவனுக்கு பூர்ணமதகா பூர்ணமிதம் டெய்லி மந்திரம் சொல்கிறோமா, இது எல்லாம் பூர்ணமாக தான் இருக்கு, பூர்ணத்தில் எந்த குறையும் இல்லை, தங்கம் தங்கமாக தான் இருக்கு, கம்மலாக இருக்கும்போதும் தங்கம் தான், மூக்குத்தியாக இருக்கும்போதும் தங்கம் தான், ஒட்டியானமாக இருக்கும்போதும் தங்கம் தான். கம்மலை பார்த்தீங்கன்னா ஒட்டியானமாக மாற்றணும்னு அவசியம் இல்லை, தங்கமாக அது பார்த்தீங்கன்னா கம்மல்லையும் அது பூர்ணமாக தான் இருக்குது. கொஞ்சோண்டு மூக்குத்தியாக இருக்கே அப்படின்னா அதுலேயும் குறை இல்லை, அதுவும் தங்கம் தான். ஒட்டியானம் பெருசாக இருக்கே சுவாமி அப்படின்னா ஒட்டியானம் பெருசாக இருந்தாலும் அதுவும் தங்கமாக தான் இருக்குது. அப்போ ஒட்டியானம்
பிரேஸ்லெட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேதமும் இல்லை, அது பூர்ணமாக தான் இருக்கு. அதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் ஆத்மஸ்வரூபமா வெறும் கான்சியஸ்னஸாக தான் இருக்கு. இதுக்கு மேலே தெரியறது எல்லாம் குறைகள் எல்லாம் என்னுடைய அஜ்ஞான திருஷ்டியினால குறைகள் தெரியுது. இதுதான் ஞானம். அப்போ இது எல்லாம் தெரியுது, குறையொன்றும் இல்லை, எந்த குறையும் இல்லவே இல்லை. பூர்ணமதக பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சது, பூர்ணமாக தான் இருக்கு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு ஞானம் வந்துருச்சுன்னா நான் எந்த அபூரணத்தை வந்து பூர்ணம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன்? இங்கே என்ன குறை இருக்குது, எதை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன்? சொப்பனம் பார்த்தேன் சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளட்டு வந்து கொஞ்சம் பேர் சுற்றி போயிட்டாங்கச்சு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ தேவைப்படுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேவைக்காக போகிறேன் அப்படின்னு காலையில் எழுந்திரிச்சு நம்ம சொல்லுவோமா? காலையில் பேக்கப் ஆனோன்னு என்னாச்சு? எல்லாம் போச்சு, பொய்யா போச்சு. அப்போ எல்லாம் பொய்யா போச்சு அப்படின்றது தெரிஞ்ச பிறகு ஜாகிரதமும் சொப்பனமும் ரெண்டுமே சொப்பனம் தான் அப்படின்னு ஒருத்தருக்கு திருட நிச்சயம் உண்டாச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ண முடியாது? கருமத்தை கருமயோகமாக பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் விராட் உபாசனை பண்ண முடியுமா? அந்த விராட் உபாசனையும் பொய் தான், அதுவும் ஒரு நல்ல சொப்பனம். அப்போ அவன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சர்வத்தையும் விட்டுட்டு வெறும் அகம் 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 அகம்ல மட்டும்தான் நிற்க முடியும். அப்போ ஆத்மாவை அறிந்தவனுக்கு எது சம்பவிக்கும் அப்படின்னா சர்வ கர்ம சந்நியாசம் மட்டும்தான் ஆத்மாவை அறிந்தவனுக்கு பிரிஸ்கிரைப் செய்யப்படுது. நல்லா புரிஞ்சுங்க. ஆத்மாவை அறியாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ 2 கேட்டகரி பிரிச்சுருங்க. ஆத்மாவை அறிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் வந்துருச்சு இது எல்லாம் பொய் அப்படின்னு. என்னோட செக்யூரிட்டிக்காகவோ என்னோட குடும்பத்தோட செக்யூரிட்டிக்காகவோ இந்த ஜெகத்தை பூர்ணம் பண்ணுறதுக்காகவோ எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை சாமி, இது எல்லாம் பொய், இந்த தேகத்திலிருந்து ஆரம்பித்து இந்த மொத்த ஜெகத்தும் பொய் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன இது இல்லை, கர்மயோகம் பாசிபிள் இல்லை, விராட் உபாசனா பாசிபிள் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு குவைட்டாக உட்காந்துருக்கணும். என்ன சொல்லிக்கணும் மனசுக்குள்ளார? எல்லாம் பூர்ணமாக தான் இருக்குது. பூர்ணமதக பூர்ணமதக மந்திரத்தை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதையே சொல்லிக்கிட்டு எல்லாம் பூர்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி 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 மனசில் இருக்க இம்பல்ஸ் எல்லாத்தையும் காம் டவுன் பண்ணி வெறும் தான் 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 தான்லேயே நிற்கிறது. இதுதான் ஆத்மாவை அறிந்தவனுக்கு. இல்லை சாமி, என்னால் இப்போ நம்ம கோகுல் அன்றைக்கி ஃபோன் பண்ணேன், சாமி நீங்கள் இப்போ நான் பேசுனதெல்லாம் கரெக்டாக டிட்டோவாக ஃபாலோ பண்ணுறேன், கரெக்டாக சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் நான் தான் அடுத்த வார்த்தை கேட்டேன், உங்களால் நிற்க முடியுதா? நான் சொல்கிறதெல்லாம் ஒரு நல்ல சத்துவ குணம் இருக்கிறதுனால, புத்திசாலித்தனம் இருக்கிறதுனால இதெல்லாம் சொப்பனம்னு தெரியுது, இந்த தேகம் சொப்பனம்னு தெரியுது. ஆனால் நீங்கள் கர்மயோகம் பண்ண சொல்கிறீங்க, கான்ட்ரடிக்ஷனாக இருக்கே சுவாமி. இது எல்லாம் பொய்யா இருக்குன்றது ஒத்துக்கிறேன் நான், எனக்கு நல்லா புரியுது சார். இது எல்லாம் பொய் சொப்பனம் எல்லாம் கரெக்டு தான். ஆனால் கர்மயோகத்தை பண்ணுங்கன்னு என்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. நான் அவர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் கர்மயோகத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் சுவாமி எனக்கு ரொம்ப கான்ட்ரடிக்ட் ஆகுது அப்படின்னு நான் அடுத்த வார்த்தை கேட்டேன். இது எல்லாம் பொய் அப்படின்னு உங்களுக்கு புரியுது இல்லை? அதில் நிற்க முடியுதா? நீங்கள் பண்ணுற ஆஃபீஸ்க்கு போகிற விஷயத்துலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ லாபமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ இது எல்லாம் வரும்போது இது பொய் பொய் பொய்ன்னு பார்க்க முடியுதா? அதான் சாமி முடியல, அதான் சாமி முடியலை. அப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ என்னோட ஆச்சாரியோட வச்சனத்து மூலமாக சாஸ்திர வச்சனத்து மூலமாக பலமுறை திரும்ப திரும்ப கேட்கறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னாகும், இது சொப்பன மாதிரி தான் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. புத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் தெரியுது, ஆனால் அது நம்ம அப்ளை பண்ண முடியுதானா? அப்ளை பண்ண முடியும். அப்போ அதுக்கான சாமர்த்தியம் இல்லை. அப்போ அந்த சாமர்த்தியம் உண்டாகிறதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மயோகம் பண்ணி 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 மனசை நிச்சலமாக பண்ணதுக்கு பிறகு மனசு நிச்சலமாக சமத்துவம் யோக உச்சிய தேவை அடைஞ்சுது அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனம்னு புரிஞ்சுக்கிறது வேற, சொப்பனம்னு தெரிஞ்சு அதில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது வேற. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனம்னு ஒரு கன்விக்ஷன் ஸ்ட்ராங் வரணும், வந்தவனுக்கு கர்மம் யோகம் சம்பவம் இல்லை. அந்த கன்விக்ஷன் வரத்துக்காக தான் கர்மயோகம் பண்ணுறோம். சந்நியாசம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கர்மயோகம் பண்ண முடியாது, ரைட்ஸ் இல்லை. அப்போ என்னாகும்? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகம் பண்ணாமல் கர்ம சந்நியாசம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உத்தாரணம் கிடைக்காது,
அதான் முக்கியம். இப்போ திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாதுக்கள். எல்லாத்துக்குள்ளாரையும் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார்ட்டையோ போய் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், மலையை சுத்தேன்ப்பா, எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்துருக்கேன், மலையை சுத்தேன் அப்படின்னா, நான் எதுக்கு மலையை சுற்றணும்? டேரக்டாக கேள்வி கேட்பேன். நான் தான் சன்னியாசியாச்சு, நான் எதுக்கு மலையை சுற்றணும்? மலையை சுற்றுறதெல்லாம் கிரகஸ்தர்கள் மட்டும் சுற்றட்டும், நானும் மலையெல்லாம் சுற்ற மாட்டேன். அப்போ கிளியராக புரிஞ்சிருக்கு, சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தமே கர்மம் செய்யாதது. இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் சுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு சந்நியாச வேஷத்தில் இருக்கிறவன் எவனும் கர்மயோகத்தை பண்ணுறது இல்லை. ஏன்னா அவன் பக்குவப்படுறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். ஆனால் அவன் பக்குவப்படாமல் என்ன பண்ணிட்டான், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சும்மா உட்காந்துட்டான். இப்போ என்னாச்சு, அந்த கர்மயோகத்தினால் அடைய வேண்டிய லாபம் கிடைக்காமலேயே ரோட்டில் வந்து உட்கார்ந்தாச்சு. அப்போ நிஷ்டைக்கு போக முடியுமா? முடியாது. அப்போது கர்மயோகம் பண்ணிட்டு சித்த சமாதானம் வந்து குருநாதர் மூலமாக வேதாந்தம் கேட்டோன்னா அந்த வேதாந்தத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அவன்தான் சந்நியாசம் எடுத்துக்கிட்டா நல்லா இருப்பான். ஆனால் இந்தியா ஃபுல்லாக ஒரு கேட்டகரி சந்நியாசம் எடுத்துக்கிட்டு நிறைய பெரிய பெரிய கர்மத்தை பண்ணிக்கிட்டு கர்மயோகம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்படி சந்நியாசம் எடுத்துக்கிட்டு பெரிய பெரிய கர்மத்தை பண்ணிக்கிட்டு நான் ஸ்கூல் கட்டுறேன், ஆசிரமம் கட்டுறேன், அதை பண்ணுறேன், ஹாஸ்பிட்டல் கட்டுறேன் அப்படின்னு நிறைய. அதுக்கு சந்நியாசம், சந்நியாசத்துக்கு பேர் கர்ம சந்நியாசம் பேர். அப்போ கான்ட்ரடிக்ஷன் ஆகுதா? அப்போ எதை தியாகம் பண்ண நீ? அப்போ நிறைய பேர் சந்நியாசம் பண்ணிக்கிட்டு கர்மயோகம் பண்ணுறேன்னு பெரிய பிரவருத்தியில் ஈடுபடுறாங்க. அதுவும் தப்பாக போயிடுது, அவனுக்கு ரைட்ஸ் இல்லை. அடுத்தது கர்மயோகமே பண்ணாமல் டைரக்டாக சந்நியாசம்னு காவி வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு வந்து உட்கார்ந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கும் மனசஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும், அவங்களும் அன்பிட். அப்போ ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்மம், கர்மயோகம், கர்மயோகத்தினால சம்பாதிக்கிற சமத்துவ புத்தி. இந்த சமத்துவ புத்தி கிடைக்கிற வரைக்கும் கர்மயோகத்தை தியாகம் பண்ணவே கூடாது. சமத்துவம் கிடைச்சதுக்கு பிறகுதான் கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தியாகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவம் வந்துடுச்சுன்னு வச்சுங்க, உள்ள சுகம் தெரிய ஆரம்பிச்சு. அந்த உள்ள சுகம் சும்மா இருக்கிறது, மனசு சமநிலைக்கு வந்துடுச்சு. வந்ததுக்கு பிறகு காரியம் பண்ண கஷ்டமாக இருக்கும். அந்த சமநிலை வந்தவனுக்கு சந்நியாசத்தை கொடுத்து சும்மா உட்காரு அப்படின்னா அவன் சும்மா உட்காந்துட்டு உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மனிஷ்டையை பெருக்கிறதுக்கான காரியத்தை அவனால் பண்ண முடியும். அப்போ என்னாச்சு, கர்மயோகத்தோட சமத்துவத்தை எடுக்காம சந்நியாசம் பண்ணினவன் என்ன பண்ணுறான், சந்நியாசம் எடுத்துக்கிட்டு கர்ம பிரவருத்திலேயே ஈடுபட்டு இருக்கான். இன்னொருத்தன் சந்நியாசம் பண்ணிக்கிட்டு ரோட்டில் வந்து உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுறான், சமத்துவத்தை அடையாமையே சும்மா சோம்பி போய் தாமசிக்க ஆயிடும். அப்போது இந்த ரெண்டுத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகம் பண்ணிட்டு சமத்துவத்தை அடைஞ்சி அதுக்கப்புறம் கர்மத்தை தியாகம் பண்ணுறது தான் சரியான ரூட். இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, பரம்பரையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 வருஷம் இருங்கன்றுவாங்க. பிரம்மச்சாரியாவே 10 வருஷம் இருக்கிறது. எனக்கு வந்து 11 வருஷம் ஆச்சு சன்னியாசம் எடுத்துக்கிறது. அப்போ 10 வருஷம் 11 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக இருக்கிறது. இருந்தோன்னே ராமகிருஷ்ண மடத்துலலாம் 12 வருஷம் வச்சுருக்காங்க. 12 வருஷம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசம் கொடுப்பாங்க. அந்த சமயம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ணி சமத்துவத்தை அடையிறதுக்கு. சமத்துவத்தை அடைஞ்சதுக்கு பிறகுதான் சந்நியாசம் பண்ணிக்கிட்டா சும்மா இருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு. அப்போது எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, சிரவண மனனம் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து கர்ம சந்நியாசம் சூப்பர், அவனுக்கு கர்மயோகம். சந்நியாசம் பண்ணவனுக்கு கர்மயோகம் சிறப்பானதுன்னு எங்கேயுமே சொல்லக்கூடாது. சந்நியாசம் எதுக்கு, நிஷ்டைக்காக, கர்மத்தை பண்ணுறதுக்காக இல்லை. அதே வந்து பார்த்தீங்கன்னா காமன் பீப்புள்கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா என்ன பண்ணணும், சந்நியாசம் பண்ணிக்காதீங்க, கர்மயோகத்தை பண்ணணும், அதுதான் பெஸ்ட் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் அர்ஜுனனாக நினச்சி பகவான் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறார், கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம்தான் சிறந்தது அப்படின்னு 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். கிடைச்சா இதை இன்னும் கொஞ்சம் பார்க்கணும், நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். இந்த இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டி மாதிரி இருக்கிற இடத்துல நியூ வேதாந்திஸ் நிறைய பேர்
சுவாமிகள் பாடம் எடுக்கிறாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் படித்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்களும் சன்னியாசி தான் சுவாமி, வீட்டில் இருக்கோம், நாங்களும் சன்னியாசி தான். ஏன் தெரியுங்களா அந்த வச்சனம் வந்து ஆரம்பிச்சுது? சந்நியாசம் பண்ணிக்கிட்டு என்ன கருமா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி தான் இருக்காங்க. நீங்கள் தயானந்த ஆசிரமத்துலலாம் இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு பழக்கத்தில் இருந்தாங்க. அவங்களா நிறைய பேர் கிரகஸ்தை சொல்லுவாங்க, நாங்கள் பண்ணுறது தான் நீங்களும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கரெக்டு தானே? ஆமாம். சந்நியாசம் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதே கர்மத்தை தான் நான் வீட்டில் இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீயும் சன்னியாசி, நானும் சன்னியாசி அப்படின்னு இந்த நியூ வேதாந்திஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்களோ அதே நம்மளும் பண்ணுறதுனால நீங்கள் இப்போ நான் பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் யோசிச்சு பாரு. ரெண்டும் ஒன்று தான். அப்போ வந்து என்ன சொல்லலாம், வீட்டில் இருந்துகிட்டே நாங்கள் சன்னியாசின்றது வந்துருச்சு. ஆக்சுவலாக அது இல்லை. நான் நேற்றே சொன்னேன், என்னன்னு கேட்டிங்கன்னா காம சங்கல்பத்தை தியாகம் பண்ணுறது தான் சன்னியாசம். இப்போ என்ன நியூ வேதாந்திஸ் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? எல்லா சன்னியாசம் எடுக்கிறவங்களாம் பிண்டதானம் கொடுத்தா வீட்டோட சம்பந்தம் இருக்கக்கூடாது. அப்பா வந்தார், அம்மா வந்தார், அக்கா வந்தார், நான் வீட்டுக்கு போனேன், மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு போகிறேன். சன்னியாசி ஃபேஷனை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்பா அம்மா சன்னியாசியோட அப்பா, சன்னியாசியோட அம்மா அப்படின்னு அவங்க வந்தாங்க இவங்க வந்தாலும் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். ஐயோ, சன்னியாசிக்கு அப்பாவே இல்லையா? சன்னியாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்பா? இந்த மொத்த லோகமும் ஈஸ்வரன் தான் அப்பா, பார்வதி தேவி தான் அம்மா. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சிவபாந்தவாஸ்டர் யார்? இந்த எல்லா சிவபக்தா எல்லாரும் பாந்தவர்கள் தான். அப்போ பிண்டதானம் கொடுத்தது எதுக்குன்னா தன்னுடையதுன்றதுல வெளியில் வந்து இது எல்லாம் என்னோடது வசுதேவ குடும்பக்கம்ன்றத அடையிறது. இப்போ என்ன ஆகிப்போச்சு, எல்லா சன்னியாசிகளும் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க, சன்னியாசி வீட்டுக்கு போகிறார், வீட்டோட கனெக்ஷனில் இருக்கார், அப்போ நாங்களும் வீட்டில் இருந்துக்கிட்டு சன்னியாசி மாதிரியே இருக்கோம் அப்படின்னு. அடுத்தது சன்னியாசியும் கர்மம் பண்ணுறார், நாங்களும் கர்மம் பண்ணுறோம், அப்போ அதே மாதிரி தான் இருக்கும், நாங்களும் சன்னியாசி தான் அப்படி. ஆக்சுவலாக ஒன்றை விட்டுட்டோம் வாஸ்தவத்தில். அதனால தான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற சன்னியாசத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் சன்னியாசி தான். ஏன்னா இப்போ இருக்கிற சன்னியாசிகள் யாரும் எதையும் தியாகம் பண்ணல. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா லிட்ரலாக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறது, ஸ்தூலமாக எல்லா உறவுகளையும் தியாகம் பண்ணுறது. அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லா தனம் தானியம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறது, அசட் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறது, விஸ்வஜித் தியாகம்னு பேர். பரிபூர்ணமாக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிண்டதானமும் வச்சுட்டிங்க அப்படின்னா அவன் சன்னியாசி. திரும்ப என்ன பண்ணக்கூடாது, கனெக்ஷன் இல்லாமல் இருக்கும். அப்படி ஒரு சன்னியாச நியமம் இருக்குது. அப்படி தான் சன்னியாசிகள் ட்ரெடிஷ்னலாக போயிட்டுருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம எங்கே இருக்கோம். இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம். ஆயிடுச்சா? சந்நியாசம் என்றால் தியாகம் செய்தல். சங்கல்பத்தையும் காமத்தையும் லிட்ரலாக வெளியில் இருக்கிற விஷயங்களையும் தியாகம் பண்ணாதான் அது சந்நியாசம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் எப்பட்டேத் பிரயத புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதி வர்ஜிதः கீதாத்யஜனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தீஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச மல நிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமல நாசனம் கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதாம் பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஸ்ருதம் கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்மன வித்யதே சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்ச சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத் ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவாம் இது ஸ்ரீமத் பகவத்கீதா மாகாத்மியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. இப்போ போயிட்டு இருக்கிறதெல்லாம் சாஸ்திரார்த்தம் எல்லாமே மனனம் எடுத்துக்கணும். எங்கெல்லாம் இது மாதிரி விசாரம் வருதோ அதெல்லாம் மனன பிரதானம். அதனால்
எவ்வளோ புரியுதோ சிரவணம் பண்ணுறவங்க அவ்வளோ எடுத்துங்க. பின்னாடி பொறுமையாக இன்னொரு வாட்டி கேட்கும்போது உங்களுக்கு அந்த கிளாஸிஃபிகேஷன்லாம் பொறுமையாக இருந்து கேட்டுக்கலாம். யூடியூப்பில் எல்லாருக்கும் எல்லாத்தையும் திரும்ப கேட்டுக்கலாம். எவ்வளோ புரியுதோ உள்ளே போகணும். இதெல்லாம் சம்ஸ்கார பாட்டம். முதல்ல ஒரு கோட்டிங் கொடுத்துருவோம். திரும்ப திரும்ப பேசும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி என்ன சொல்ல வரார், கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், சங்கரர் என்ன சொல்கிறான்னு கிளியர் ஆகிடும். அதனால் முதல் சம்ஸ்கார பாட்டம்னு எடுத்துக்கணும். நமஸ்காரம்.